கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் இன்னைக்கு முறுக்கு பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கப்பு மெஷர்மெண்ட் எடுத்துக்க போகிறேன். இந்த ஒரு கப்பு அரிசி மாவு. ஸோ நான் இது ஜல்லிச்சிட போகிறேன். இந்த ஒரு கப்பு அரிசி மாவுக்கு 1/4 கப்பு உடைச்ச கடலை மாவு, சட்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாவு. 1/4 கப்பு உடைச்ச கடலை மாவு, சட்னிக்கு போடுற மாவு. இதை வந்து சலிச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி சலிச்சிங்கன்னா இந்த எண்டில் அந்த மாதிரி இதெல்லாம் சாஃப்டாக இல்லாமல் இருக்கும்ல, மாவு மாதிரி இல்லாமல் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து போட்டுடலாம் நீங்கள். ஸோ இது கூட வந்து ஒரு 25 கிராம் பட்டர் ஆட் பண்ண போகிறேன். நான் இன்னைக்கு வந்து கருப்பு எள்ளு யூஸ் பண்ண போகிறேன். பார்க்கறதுக்கு கலரும் நல்லாயிருக்கும். ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் உப்பும் பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதோடு சேர்த்து ஆட் பண்ணி பிசைய போகிறேன். இதுக்கு உப்பு ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கப் அரிசி மாவு 1/4 கப்பு உடைச்ச கடலை மாவுக்கு வந்து நான் வந்து 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். ஸோ இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து, ஏன்னா கொஞ்சம் வார்மாக இருக்கிறதுனால சூடாக இருக்கும் தண்ணி. கொஞ்சம் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையை யூஸ் பண்ணி பண்ணலாம். இது பட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா மாவோடவும் கோட் ஆகணும். பார்த்தீங்கன்னா பட்டர் எல்லா மாவோடும் கோட் ஆகி ஒரு ரவை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க வாட்டரை. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தோட ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ இது கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக தெளித்து மூடி வச்சிடலாம். ஏன்னா மூடி வைக்கும்போது அது வந்து அந்த தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ரொம்ப ட்ரையாக இருந்தாலையும் விட்டு விட்டு போகும், அது ஃபுல்லாக முறுக்கு மாதிரி வராது ரவுண்டாக. ஸோ இது கரெக்டாக இருக்கும். ஸோ இது மேலே வந்து நான் கொஞ்சம் வெட்ட டிஷ்யூ போட்டு மூடி வைக்க போகிறேன். ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் மூடி வச்சா போதும். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து நான் இதை போட்டு ஒரு உங்ககிட்ட வெட்டு கிளாத் இருந்தால் போடலாம். நான் வந்து இப்போ வெட் டிஷ்யூ தான் போடுறேன். ஸோ இதை போட்டு ஒரு 4 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம், 4 to 5 மினிட்ஸ். வானிலையில் ஆயில் போட்டு சூடு பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த டைமில் வந்து நான் இந்த முறுக்கு குழாயில் வந்து இந்த ஒரு ஸ்டார் தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து எண்ணெய் போட்டு உள்ளே வந்து இது பண்ணிக்கலாம். எண்ணெய் தடவிட்டா அந்த மாவு வந்து உள்ளே ஒட்டாமல் வரும். இப்போ இதை திறந்து பார்த்துட்டு இதை வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு இந்த ஷேப்பில், இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டுடணும். இதை
க்ளோஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சோடனே இதை எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் குட்டி குட்டியாக தான் போடுறேன். இப்போ எக்ஸ்ட்ராக்டர் போடாததுனால உங்களுக்கு புகையாக இருக்குது. ஸோ இந்த சடசடப்பு வந்து கொஞ்சம் அடங்கினோடனே திருப்பி போட்டுடலாம். ஒரு ஹாஃப் வேல நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே திருப்பி போட்டிங்கன்னா இது உடஞ்சி போயிடும், முறுக்கு உடஞ்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு சைடு குக் ஆனோடனே திருப்பி போட்டுருங்க. இது வந்து நம்ம பட்டர் ஆட் பண்ணதுனால உங்களுக்கு ஒயிட் கலரில் தான் வரும் முறுக்கு. ஸோ இந்த அளவுக்கு போதும். கொஞ்சம் அடங்கிடுச்சு இந்த சடசடப்பு. ஸோ இப்போ திருப்பி போட்டுடலாம். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். சவுண்டு கம்மி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம எடுத்துடலாம் முறுக்கு. நம்ம லாஸ்ட் ரவுண்டு முறுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கருப்பு எள்ளு போட்டது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஒயிட் மாவுக்கு அந்த கருப்பு எள்ளு. இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். ரொம்ப நேரம் விடக்கூடாது. கொஞ்சம் அந்த சவுண்டு கம்மி ஆகும்போதே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம முறுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு இந்த கப்பில் வந்து 1 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அந்த பொட்டுக்கடலை மாவு, அந்த சட்னிக்கு அரைப்போம் பார்த்திங்கன்னா அந்த பொட்டுக்கடலை மாவு. ஸோ இதுதான் ரேஷியோ. இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு இது சலிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாவு கூட வந்து காரத்துக்கு வந்து 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். கடலை மாவெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டால் நல்லது. ஒரு 1 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சும்மா கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா அந்த முறுக்குக்கு பண்ண மாதிரியே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதுக்கு வெண்ணெய்க்கு பதில் அந்த எண்ணெயை எடுத்து ஊற்றுறோம். இந்த சூடு ஆயிலை வந்து இது கூட கொஞ்சம் ஊற்றுப்போம். ஸோ இது போதும். இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். அப்படியே இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது கரெக்டாக இருக்கும். ரிப்பன் பக்கோடாக்கு இந்த அச்சு போடணும். முறுக்கு பண்ணுற மாதிரியே இந்த அச்சில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பண்ணிவிட்டு இப்போ சுட ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா குக் ஆகிடுச்சு, அந்த சடசடப்பெல்லாம் அடங்கிடுச்சு. ஸோ இப்போ இதை எடுத்து போட்டுடலாம். ஸோ செகண்ட் ரவுண்ட் போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக சூப்பர் ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தட்டை பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஏற்கனவே கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு கொஞ்சம் வார்ம் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 காஷ்மீரி சில்லி, அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகா, அப்புறம் ஒரு 5 பல்லு பூண்டு, இதெல்லாம் வந்து வார்ம் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். இது வந்து அரைக்கணும், மிக்சியில் போட்டு அரைக்கணும். காஷ்மீரி சில்லி வந்து எதுக்கு போட்டிருக்கேன்னா கலருக்காக அதை போட்டிருக்கேன். ஸோ காரத்துக்காக நம்ம காஞ்ச மிளகா, டேஸ்ட்டுக்காக பூண்டு. ஸோ இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கணும். இது வந்து மாவோட இந்த கடலைப்பருப்பையும் போட்டு நம்ம பிசைஞ்சால் அந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு. சுடும்போது அழகாக பருப்பாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தட்டைக்கு பார்த்திங்கன்னா இந்த கப் அளவு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு 1 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு உடைச்ச கடலை மாவு, இதை சலிச்சுக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் பட்டர், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த காஞ்ச மிளகா, பூண்டு, அந்த பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன். நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் சால்ட் வந்து 1 டீஸ்பூன். கூட நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட இன்னும் 1 டீஸ்பூன் அந்த காஞ்ச மிளகா, பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி போட்டு முறுக்குக்கு பண்ண மாதிரியே ரொம்ப தண்ணி போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த பாத்திரத்தோடு ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கணும். ஸோ இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம். ஸோ பாத்திரத்தோடு ஒட்டலை பார்த்தீங்களா. ஸோ இது வந்து அந்த டிஷ்யூ பேப்பரில் வந்து ஒரு 5 மினிட்ஸ், அந்த வெட்ட டிஷ்யூ பேப்பரில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வைக்க போகிறேன். வந்து டிஷ்யூவில் கவர் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக ரவுண்டாக அந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணிக்கணும். ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது எப்படியும் நம்ம தட்டையாக்க போகிறோம். உங்கள் சைஸு ஷேப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஷேப் இல்லை, ஷேப் ரவுண்டாக தான் இருக்கணும். இந்த பால் சைஸ் மாத்திரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுவே குட்டி குட்டியாக பண்ணிங்கன்னா அது பட்டன் தட்டைன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் ரவுண்ட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ஆயிலை வந்து ஃபுல்லாக தடவிட்டு இந்த ரவுண்டாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இதை மூடி போட்டுடணும். இதை மூடி போட்டுட்டு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டு கிண்ணத்தை வச்சு, டம்ளரோ கிண்ணமோ அந்த மாதிரி ஃப்ளாட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தட்டை ஷேப்புக்கு வந்துடும். ரொம்ப அழுத்தி இப்போ நம்ம பண்ண வேண்டாம், ஒரே ஒரு ப்ரெஸ் தான். இந்த பிளாஸ்டிக் கவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பருப்பெல்லாம் வரும்ல, அந்த பிளாஸ்டிக் கவர் தான்.
இதை நான் கட் பண்ணி இதுக்காக வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி ஃபோர்க்கில் வந்து சும்மா அங்கங்கே இந்த மாதிரி இது பண்ணிட்டீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதை எடுத்து ஆயிலில் போட வேண்டியது தான். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து ஒன்றுனா போட்டுக்கலாம். நான் குட்டி குட்டி பால்ஸை போட்டதுனால குட்டி தட்டையாக வருது. கிருஷ்ண ஜெயந்தினாலே ஸ்நாக்ஸ் தான் ஸ்பெஷலு. ஸோ நான் ரிப்பன் பக்கோடா, முறுக்கு, தட்டை, ஸோ இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்வீட்ஸ் வந்து நாளைக்கு காலையில் சாமி கும்பிடும்போது பண்ணலான் இருக்கேன். சோஃபார் எல்லாம் ஓகேவா நல்லா தான் வந்திருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த அரிசி மாவு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினது தான். நான் இது ரெடியெல்லாம் பண்ணல, ப்ரிப்பேர்லாம் பண்ணல. கடையில் வாங்கின அரிசி மாவை வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா தான் வருது. ஸோ இது 2 சைடும் நல்லா கலர் நல்லா வெந்த உடனே இதை எடுத்துடணும். இந்த சடசடப்பு கொஞ்சம் கம்மியான உடனே எடுத்துடலாம். ஸோ இப்போ இதை எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். போடும்போதே உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கேட்குது பார்த்தீங்களா? செகண்ட் ரவுண்டு போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு இந்த திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம தட்டையும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தட்டை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு சாமி கும்பிடும்போது பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தான். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.